எல்லாரும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கட்சி கொடிய அறிவிச்சிருக்கிறாரு. அப்புறம் கட்சி பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய தமன் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. விவேக் தான் பாட்டு எழுதியிருக்காப்ல. பாட்டு எல்லாருமே கேட்டிருப்பீங்க. பயங்கரமான விஷயங்களா இருக்கு. பாட்ட பத்தி டீட்டெயிலா கூட நம்ம மத்த டைம்ல வந்து பேசிக்கலாம் அடுத்த இதுல. இப்போதைக்கு கட்சி கொடிய பத்தி ரொம்ப டீட்டெயிலா நமக்கு புரிஞ்ச வரைக்கும் என்ன இருக்கோ அத மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்" அப்படிங்கிற வந்து ஒரு டேக்லைன் வச்சு தான் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. அறிவிச்சாரு கட்சியோட பெயர. தமிழக வெற்றி கழகம்னு இருந்துச்சு. அப்புறம் தமிழக வெற்றி கழகமா மாறுச்சு. சரி, கட்சி கொடி வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர்ல இருக்கு. ஆனா கட்சியோட பேர் முடியும்போது அந்த நெறைய கலர்ல வந்து பேரு தமிழக வெற்றி கழகம்னு வர மாரி போட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன மெயின் விஷயம்னா 2 கலர், அதாவது தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கவங்க பயன்படுத்துகின்ற 2 முக்கியமான கலர் தான் வந்து கையில எடுத்திருக்காரு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ. இன்னொன்னு வந்து ரெட். ரெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உலகத்திற்கு எல்லாருக்குமே தெரியும். அது புரட்சிய வந்து குறிக்குது. எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க, மாற்றம்னு சொல்லுவாங்க. அந்த மாரி சொல்லுவாங்க. வாகை மலர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. வாகை மலர் அப்படின்னா, போர்ல வந்து ஜெயிக்கிற ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூடுறதுக்காக, அதாவது வாகை சூடினதுக்காக வந்து வாகை சூடுறவங்க தான் வந்து வெற்றிய வந்து சந்திச்சவங்க அப்படிங்கிறனால வந்து வாகை மலர் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் தான். வாகை மலர் வந்து பல பேருக்கு தெரியாது. இதுக்கப்புறம் தேடி தெரிஞ்சுப்பாங்க. அ ரொம்ப அழகான இது. இந்த டேண்ட்லின்னு சொல்லுவாங்கல்ல, ஊதுனா பறக்குமே அந்த மாதிரி வந்து லுக்ல இருக்கும். ஆனா கலர்ஃபுல்லா இருக்கும். பூ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிங்க் கலர் மாரி இருக்கும். சூப்பரா இருக்கும். நான் கிராமத்துலேருந்து வளர்ந்ததுனால நம்ம நெறைய இடத்துல பார்த்துருக்கோம் வாகை மலர. யானைய வந்து எதுக்கு கொண்டாடியிருக்காங்கன்னா, 2 பேரும்னா, இந்த 2 யானையும் வந்து எப்படின்னா, அந்த ராஜாவ கொண்டாடுற மாரி வெற்றிய கொண்டாடும்போது வந்து யானை படையெல்லாம் வச்சு கொண்டாடுவாங்கல்ல, அதனால தான் 2 யானைய வந்து வச்சு காட்டியிருக்காங்க. ஸோ ஆக விஜய் அவர்கள் வந்து வெற்றி அப்படிங்கிற அந்த வார்த்தைய தான் வந்து ரொம்ப பிரதானப்படுத்தி கட்சி வந்து அறிவிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம்ங்கிற பேரா இருக்கட்டும், வாகை மலர் வந்து வெற்றி அடைஞ்ச மன்னனுக்கு குடுக்கிறதா இருக்கட்டும், இந்த யானை 2 யானை வந்து கொண்டாடுற விஷயம் வந்து வெற்றி கொண்டாடுற விஷயமா இருக்கட்டும், இந்த எல்லாமே பேஸ் பண்ணி வெற்றி அப்படிங்கிற ஒரு மெயின் கான்செப்ட் வச்சு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த உறுதிமொழி படிக்கும்போது நெறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து நெறைய நல்ல விஷயங்கள் வந்து சிலது வந்து வெளிப்பட்டுச்சு. எப்படின்னா, ஆ அதாவது ஜாதி, மதம், இனம், பிறப்பிடம் இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள வந்து பிரிச்சு பேசக்கூடாது அப்படிங்கிற வார்த்தைய ஆ விஜய் அவர்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காரு. இப்ப தமிழ் தேசியம் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிறந்த இடத்த வச்சு தான் அரசியலே பண்றாங்க. நீங்க இங்க பொறக்கவே இல்ல. இது வந்து தமிழ்நாட்டுக்கு சார்ந்தவங்களே கிடையாது. நீங்க வந்து அதர் ஸ்டேட்ட சார்ந்தவங்க அப்படி இப்படின்னு நெறைய சொல்லுவாங்க. ஸோ அதையும் மீறி எல்லா மொழி பேசுறவங்களும் நமக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள விஜய் அவர்கள் வந்து கட்சியோட கொள்கைய வந்து அறிவிச்சிருக்காரு. உறுதிமொழி அறிவிச்சிருக்கிறாரு. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக எப்படின்னா இப்போதைக்கு ரசிகர் மத்தியில பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொடி வந்து பேசப்பட்டுட்டு இருக்குது. அந்த பாடல் வந்து உருவான விதம் வந்து, இப்ப நார்மலா வருகின்ற அரசியல் கட்சியுடைய பாடல்கள் மாதிரி இல்லாம, கொஞ்சம் சினிமேட்டிக்கான விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. விஷுவலா நெறைய வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்களாக்கா, அதாவது எம்ஜிஆரு, அண்ணாவுக்கு பிறகு நம்பாள் தான் அப்படின்னு தலைவர் சிம்பாலிக்கா சொல்றாராம் தளபதிய. அப்போ வந்து திராவிட அரசியல்ல வந்து எம்ஜிஆர் வந்து எப்படி டிஎம்கேவெல்லாம் எதிர்த்து வந்து அரசியல் பண்ணாரோ, அந்த மாரி விஜய் அவர்கள் வந்து டிஎம்கேவ எதிர்த்து தான் அரசியல் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்த சிம்பாலிக்கா சொல்றாரு. எம்ஜிஆர் பண்ண அளவுக்கு வந்து மக்களோட செல்வாக்கு பிடிச்சு அவர் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணா 1 விரல காட்டினாரு, இவர் 2 விரல காட்டினாரு. விஜய் அவர்கள் 5 விரல காட்டுறாராம். இப்போதைக்கு அந்த பாட்ட பார்த்த வரைக்கும் நமக்கு தோணுன விஷயம். இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் கொடி இப்படி பறக்கும் அப்படிங்கிற விஷயத்த விட, இந்த மாதிரிலாம் இந்த கொடிய கொண்டு போலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து பாட்டு மூலமாவே கொண்டு போக, விஷுவலாவே கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வீட்ல கோலம் போடுறது, அப்புறமேட்டு அந்த பேக்ல கொண்டு போறது, அப்புறமேட்டு இந்த இந்த மாதிரி ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து பண்றது. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்டாண்ட்ல பெண்கள வந்து மையப்படுத்தி விஜய் அவர்கள் வந்து டார்கெட் பண்ணியிருக்காரு பாருங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஏஜ் ஆளு. பின்னாடி வந்து கொஞ்சம் ஏஜ்டான ஆட்கள், நடுவுல வந்து பெண்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டைப் ஆஃப் துறைகள்லயுமே ஒவ்வொரு ஆட்களையுமே வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சு பாட்டு பண்ணியிருக்கிறாய்ங்க. பாருங்க, பட்டம்லாம் விடலாமா? தூய்மை பணியாளர்கள், ம், ஐடி இன்ஜினியர், நெசவாளர், பச்சை, நீலம் திலகட்டும். பச்சை கலரும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாரோட பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் சகோதரர்கள பத்தி பேசுற விஷயத்த கூட எடுத்துக்கலாம். அதே மாரி ப்ளூ கலர் நம்ம சொல்ல தேவையில்ல. ப்ளூ கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தலித்திய அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் அப்படிங்கிற விஷயத்த. ஸோ இந்த கொடியில சரி எல்லாம் ஃபுல்லா பார்த்துருவோமே. பார்த்ததுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலா நம்ம பேசலாம். இப்போ வந்து என்னன்னா, நீங்க பாட்டு முடியும்போது ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. ப்ளூ கலரு, கிரீன் கலரு, பிங்க் கலரு, எல்லோ கலரு, ரெட் கலர் 5 கலர கையில எடுத்துருக்காய்ங்க. ப்ளூ கலரும் அதான் சொல்றேன். ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக இருக்கிறது. கிரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, சிறுபான்மை மக்களுக்கான குரலா இருக்கிறது. அத எடுத்திருக்காங்க. எல்லோ கலர் மறுமலர்ச்சி. அதே மாதிரி ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, புரட்சி. அதுக்கு அப்புறம் அந்த ரெட்டை யானை அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இவங்களுடைய
என்ன சொல்கிறது சின்னமாக கேட்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா விசில் போர்டு பாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா விசில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னமாக கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெட்டை யானை அப்படிங்கிற வார்த்தை ரெட்டை இலைக்கு அப்புறமேட்டு ரெட்டை யானை அப்படிங்கிற அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே இலைங்கிற கான்செப்ட் பதில் இங்கே பூவை வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் வந்து பண்ணாரோ அதை வந்து விஜய் அவர்கள் தனக்கான ஒரு விஷயமா மாற்றிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. வெறும் இரட்டை இலை அப்படிங்கிற விஷயத்துக்கு பதில் ரெட்டை யானைங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ரைமிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து மக்கள் ஈஸியாக கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படிங்கிறதும் யோசிச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க காட்டின ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கும்போதும் அந்த வீடியோவில் இருக்கிற அந்த பூக்கடைக்கு முன்னாடி வந்து தொங்க விடுறது, அதே மாதிரி அந்த பேக்கில் ஸ்கூல் பேக்கில் கொண்டு போகிறது, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க மென்ஷன் பண்ணி கேலண்டரில் போடுறது, இதெல்லாம் வந்து இன்னும் இதுக்கப்புறம் நிறைய வரும். நியூ இயருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேலண்டரு இந்த ரெட்டை யானைங்கிற விஷயத்து மூலமாக கொஞ்சம் அட்ராக்ஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக கொடியை கொண்டு போய் ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓட்டு வாங்குறதுங்கிறது அடுத்த ப்ராக்ரஸ், அது அடுத்த விஷயம். முதல்ல கட்சி என்ன, கட்சியோட கொடி என்ன அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்துறது தான் ஃபஸ்ட்டு ப்ராக்ரஸ். அதுக்கப்புறமேட்டு மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு கட்டத்தும் வரும்போது மாறிக்கிட்டு தான் வரும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அரசியல் கட்சிகளோட பாட்டு மாதிரி வந்து தற்புகழ்ச்சி பாட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொதுவான கருத்துக்குள்ள இருக்குது. விஜய் அவர்களை பற்றி மென்ஷன் பண்ண விஜய் கொடிங்கிற வார்த்தையாக இருக்கட்டும், அரசாங்கத்தை கேள்வி கேட்கும் தளபதியின் காலம் இதுலாம் வார்த்தைகள் எழுதியிருக்காங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் இருக்குது. விஜய் அவர்கள் என்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்டார் அப்படிலாம் நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் கேள்வி கேட்பார் அப்படின்னு நம்பலாம். தூரம் நின்று பார்க்குற தலைவர்களுக்கு பதில் தோள் தொட்டு நிற்கும் தலைவர் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி மக்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து பழக போகிறாரு. அதுவும் இல்லாமல் குறிப்பாக இளைஞர்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கூட்டம் கூட்டி அங்கே வந்து அதிகமான டைம் செலவிட போகிற விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கண்டிப்பாக வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். கட்சியை பற்றி மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். மிகப்பெரிய தாக்கம் அப்படிங்கிற விஷயத்தை விட மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் ஒவ்வொரு மேடையில் அதுக்கப்புறமேட்டு இதுக்கப்புறம் கொண்டு போகிற விஷயங்கள் எப்படி அவர் பூர்த்தி பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்குமே தமிழக அரசியலுக்குள்ளே மாற்றத்துக்காக யார் வந்தாலுமே ஒரு விமர்சன ரீதியாக நம்ம கண்டிப்பாக சில விஷயங்கள் சொல்லணும். எடுத்தோடனே வந்து எடுத்தமா கௌத்தமான்னு சொல்லி வந்து யாரையும் எதிர்க்கிறதும் தப்பு, எடுத்தமா கௌத்தமான்னு எல்லாத்தையும் ஆதரிக்கிறதும் ரொம்ப தப்பு. ஸோ விஜய் அவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே அவர் ஒருத்தர் இருக்காருல, அவர் மட்டுமே பேஸ் பண்ணி ஒட்டுமொத்த மக்களுமே ஓட்டு போட்டுற முடியாது. ஆனால் அவர் தான் மெயின் காரணம், இந்த கட்சிக்கு ஓட்டு போகிறதுக்குனால மெயின் காரணம் அவர் தான். ஸோ அவருக்கு பின்னாடி தொடர்ந்து வருகின்ற அதுக்குள்ளே வந்து கட்சி பொறுப்பேற்று உள்ளே வருகின்றவங்க என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இதுக்கப்புறமேட்டு அவங்க மூவ் பண்ணுற விஷயங்களை வந்து கரெக்டாக பார்க்கணும். எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, அரசியல் ரீதியான கருத்துக்களை வந்து விஜய் அவருடைய கட்சியை சார்ந்தவங்க போய் பேசும்போது இந்த கொடி அப்படிங்கிற விஷயமும் சின்னம் அப்படிங்கிற விஷயமும் கையில் இருக்குது. அதாவது இப்போதைக்கு வந்து அந்த ரெட்டை யானை தான் சின்னமாக இருக்கும். ஸோ அந்த ரெண்டு விஷயங்களும் கையில் இருக்கும்போது இதை கரெக்டான ஆங்கிளில் கொண்டு போய் சேர்த்தணும். அதே மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு ப்ரொபகண்டா இல்லாமல் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணுங்கிற விஷயம் எப்படி வந்து அவங்களுடைய உறுதிமொழியில் இருக்கிறோம் அந்த தாட் ப்ராசஸில் பேசணும். இன்னும் சினிமா சண்டைகள் தான் அதிகமாக இருக்குது. விஜய் அவர்களை வைத்து ஆன்லைனுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயங்களுமே இன்னும் சினிமா சண்டைகள் தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் இப்போ ஒரு ஆள் உள்ளுக்குள்ளே வராங்க, ஒரு மாற்றத்துக்காக உள்ளே வராங்க அப்படிங்கும்போது அவங்களோட பெயரை பயன்படுத்தி ஃபேக் அக்கௌண்ட்ஸ் மூலமாக நிறைய கருத்துக்களை பேச முடியும். ஃபேக் அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கிற டிபியில் வந்து யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அதுவும் கூட இவங்களுடைய கருத்துக்களாக ரிஃப்ளெக்ட் ஆகும். பேசிக்காக பல ரசிகர்களும் அப்படி தான் இருக்காங்கன்னு வைங்களேன். இங்கே வந்து என்னென்னா ஒவ்வொரு ரசிகருக்குள்ளே இருக்கிற மற்ற கட்சி மெம்பர்ஸுடைய பிரச்சனைகள் தான் இங்கே முக்கியமான பிரச்சனையே. எப்படின்னா இப்போ விஜய் அவர்களுடைய அக்மார்க் ரசிகர்கள்னு இருப்பாங்க. இப்போ ரசிகைகளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, குடும்ப தலைவிகள் இருக்காங்க, இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பெண்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசியல் ரீதியான கருத்துக்களுக்குள்ள நிறைய நிலைப்பாடு இருக்காது. விஜய் வராது அரசியலுக்குள்ள, அவருடைய கட்சிக்கு நான் ஓட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கும். அவங்க வந்து நிறைய இடங்களில் டாக்ஸிக்காக பொல்யூட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கம்மி. அதாவது ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் வந்து இந்த மாதிரி அரசியல் கருத்துக்களை நிறைய உட்காந்து வீட்டில் பேசிட்டு இருக்கிறதே கம்மி தான். ஓட்டு போடலாமா வேணாம், யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்டாக இருக்கும். அப்புறம் யார் அதிகமாக காசு கொடுத்தாங்க, யார் கம்மியாக காசு கொடுத்தாங்க அப்படிங்கிறது அடுத்த டிஸ்கஷனில் வரும். ஆனால் இளைஞர்கள் இருக்காங்கல்ல, நம்ம 21 வயசுலேருந்து 18 வயசுலாம் விட்டுருங்க, 18 வயசு ஆட்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் அவங்களோட எண்ணிக்கை கம்மி, 20 லட்சம் கூட இருக்காது மொத்தமாக. ஸோ இப்போ நம்ம என்ன டார்கெட் பண்ணோம், 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்களா, அவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக விஜய் அவர்கள்கிட்ட இருக்கும். அதுக்கு மேலே 35 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கவங்களுடைய எண்ணிக்கை வந்து எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் பிரிஞ்சு கிடக்குது. இதுதான் ஃபேக்ட். மற்ற எல்லா கட்சிகளுக்குள்ளேயுமே அடிப்படை மெம்பராக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா டிஎம்கே மூலமாக ஏடிஎம்கே மூலமாக ஏதாவது ஒரு வகையில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ பலன் பெற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது அரசு அதிகாரிகளாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள மீறி ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் தகுந்த மாதிரி ஒரு அரசியலை பேச ஆரம்பிக்கணும். வெறும் வந்து
இன்னொரு விஷயம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். என்ன விஷயம் சொல்லியிருக்கேன்னா, அ ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் பேசுகின்ற அதே அரசியல விஜய் அவர்கள் பேசினாங்கன்னா, அவங்க தான் அதுக்கு இருக்காங்களே, எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும்? அப்படிங்கிற எண்ணம் வரும். நான் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக சொல்றேன்னா, விஜய் அவர்களுடைய ரசிகர்கள்கிட்ட நான் வந்து ஒரு நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரோட ரசிகன். லாஜிக்கலி என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது எல்லாமே தெரியும். ஒரு ரஜினி ரசிகனாக இருந்துட்டு கூட நான் எதுக்கு இந்த விஷயத்த வந்து இவ்வளோ தூரம் டீப்பா பேசிட்டு இருக்கேன்னா, ரஜினி சார் வந்து உடல்நிலை காரணத்தினால அரசியலுக்குள்ள வர முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. சரி அது அவரு வரல அரசியல்ல. அப்புறம் அவர் சினிமாக்குள்ள போயிட்டு அவருடைய ஒர்க்க பண்ணிட்டு இருக்காரு. எப்படி நான் வந்து களத்துல 4 வருஷம் ரஜினி சாருக்காக வேலை பார்த்துருக்கேன். எவ்வளவு எதிர்பார்ப்போட மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு களத்துக்குள்ள போகும்போது, ஒவ்வொரு ஊருக்குள்ள போகும்போது மக்கள் என்ன மாரி எதிர்பார்ப்பாங்க இருக்காங்கன்னு சொல்லி நான் நேரடியா பார்த்துருக்கேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். இத வந்து ரெகுலரா சொல்லிட்டு இருக்க போறதில்ல. பட் ஆனா இது ரொம்ப, 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 ரொம்ப அவசியம். மிக முக்கியமாக எல்லா மக்களையும் ஒண்ணு சேர்த்துக்கின்ற அந்த மனநிலை வந்து ரொம்ப, ரொம்ப அவசியம். இங்க வந்து இன்னும் நீங்க சினிமாவ வந்து மண்டையில வச்சுக்கிட்டு நீங்க அரசியல தேடிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான இடத்த நோக்கி உங்கள நகர்த்தாது. நீங்க நெனைக்கிற அந்த இடத்துக்குள்ள இப்போ வந்து ஒரு 10% ஓட்டு வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பேசிக்கா. அந்த 10%லேருந்து 18%, 20% போகணும்னா, நீங்க மிகப்பெரிய உழைப்ப போட வேண்டியது இருக்கு. அந்த உழைப்ப போடுறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்து பொறுமையா இருக்கிறது தான். ஏன்னா, இப்ப வந்து சோசியல் மீடியாங்கிறது ரொம்ப, ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, கருணையற்ற ஒரு இடமா இருக்கு சோசியல் மீடியா. நீங்க என்னதான் வந்து பாசிட்டிவான இம்பாக்ட்ட வந்து நீங்க பேசுங்க, பாசிட்டிவான கருத்துக்கள பேசுங்க. அதெல்லாம் கேட்க இங்க ஆட்கள் கிடையாது. ஒரு சின்ன தீப்பொறி மாரி ஒரு நெகட்டிவிட்டி போட்டோம்னா, அந்த நெகட்டிவ் ஒரு 3 நாளைக்கு வந்து கடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்து அடுத்து கடக்க போகின்ற அடுத்த 2 வருஷங்கள் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 600 நாட்கள் 600 நாட்களுக்கு மேல இருக்குது. அந்த 600 நாட்கள் வந்து நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்க, எப்படி வந்து கொண்டு போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க எடுக்கிற முடிவு. அதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுகிட்டு நடந்துட்டு போறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். கொடி வச்சிருக்கோம். இந்த மாரி விஷயங்கள வந்து ரொம்ப பெரிய விஷயமா மைண்ட்ல ஏத்திக்கிட்டு, சண்டைய போடுறதோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தேவையில்லாத இடங்கள்ல போய் வாக்குவாதம் பண்ணுகின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணிக்கங்க. ஏன்னா, இப்ப வந்து என்னன்னா, இன்னைக்கு கொடியேற்ற விஷயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல பர்மிஷன் வாங்காம வந்து பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. பர்மிஷன் கேட்டுருக்காங்க, கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ, நீங்க ஒரு இடத்துல போயிட்டு வந்து களத்துல இறங்கி வேலை செய்ய போறீங்கன்னா, அங்க வந்து சரியான அளவுல வந்து பர்மிஷன் வாங்கப்பட்டிருக்குதா? அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு பார்த்துக்கங்க. ஏன்னா, களத்துல இருக்கிற அடிப்படை தொண்டர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணி பண்ணுங்க. இதெல்லாம் வந்து கரெக்ட்டா பண்ணுனா, நெனைக்கிற இடத்த நோக்கி நகர்றதுக்கு பயன்படும் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் இப்போதைக்கு சொல்லிக்கிறேன். மத்தபடி உங்களுடைய கருத்து எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க. ஆ ஒரே டேக்ல பேசினா சில இடங்கள்ல வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்கும். சில வார்த்தைகள் வந்து திருப்பி பேசியிருப்பேன். அதுக்காக தப்பா நெனச்சுக்காதீங்க. ஆ மத்தபடி உங்க கருத்துக்கள வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிற, கொடி அறிவிச்சிருக்கிற, கொடியுடைய பாடல் அறிவிச்சிருக்கிற விஜய் அவர்களுக்கும், அவருடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களையும், இந்த அரசியல் அவங்களுக்கு என்ன குடுக்குற இடத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு வாழ்த்துக்கள சொல்லிக்கலாம்.